Watch this video carefully and patiently. Okay, as usual, you go to non-Modalvan Oracle login ID. You know very well in that we are having a course. Okay, Oracle SCM Cloud Business Processing இருக்கும். இதில் இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு இருக்கணும். ஓகே, and I'm using this login of one person. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. நல்லா பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஏதோ கொடுத்து போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டட்னு இருக்கான்னு பார்த்துக்கங்க, டிக் இருக்கான்னு பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோவிலும் பாருங்கள் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. they will not accept. Okay, so kindly ensure all the videos are, you have seen all these videos. Okay, இதை கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட பார்த்துவே வரும். அதில் உள்ள சப்டிவிஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் முடிச்சிருப்பீங்களான்னு பார்த்துக்கங்க. இதெல்லாம் முடிச்சிருந்தால் தான் அங்கே 100% வரும். ஓகேவா? ஒன்ஸ் 100% முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்ச்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? ஓகே, பேட்ச்னு இருக்கும். இந்த பேட்சை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஷேர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குது. ஒன் செகண்ட். இங்கே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குது, இமெயில் இருக்குது. ஸோ இமெயிலுக்கு இந்த பேட்சை நீங்கள் அனுப்பிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோக்கு உண்டான கோர்ஸ்க்கு உண்டான பேட்ச் இதை அனுப்பிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் எடுத்துடணும். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி ஒவ்வொரு வீடியோவுக்கும் எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நான் லாகின்ல யாரது வச்சுருக்கணும் அவங்களது தான் காட்டுறேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு போனோம்னா இந்த இடத்துல பேட்ச்சு நமக்கு காமிக்காது. ஏன்னா அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, ஸோ நமக்கு டோட்டல் 9 வீடியோஸில் மொத்தம் 11 வீடியோஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பேட்ச் இருக்காது. ஓகே, ரிமைனிங் 9 வீடியோஸில் அந்த பேட்ச் இருக்கும். ஸோ we need to download all the 9 batches. அந்த 9 வீடியோஸும் நீங்கள் பார்த்து 100% கம்ப்ளீட்டட்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 9 பேட்சையும் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா இமெயிலுக்கு அனுப்பிச்சிக்கோங்க, அதுதான் ஒன்லி வே. அப்புறம் இமெயிலேருந்து எடுத்துகிட்டு அது ஒரு வேர்டில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 9 பேஜ்லேயும் காப்பி பண்ணிவிடுங்க. 9 பேட்சுக்கு 9 பேஜின்னு வச்சு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் அனதர் திங், வேறு ஒருத்தரோட பேட்சை நம்ம எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமே, தட் வில் பி ஈஸியர்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அந்த பேட்ச் இஸ் சம்திங் ஏதோ என்கிரிப்டடுன்னு ஒரு வேர்டு சொன்னாங்க, டெக்னிக்கல் வேர்டு. ஸோ அந்த பேட்ச் இஃப் தே ஆர் ஸ்கேனிங்னா இந்த பேட்ச் வந்துட்டு எந்த லாகின் ஐடியிலேருந்து டவுன்லோட் பண்ணதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த நம்ம பேட்சை சப்மிட் கொடுக்குறது எந்த லாகின்லேருந்து போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். மிஸ்மேட்ச் ஆணுச்சுன்னா தே வில் மேக் எ கொஸ்டின்ஸ். ஸோ ஜஸ்ட் டோன்ட் மேக் அதர்ஸோடதை எடுத்து காப்பி பண்ணலான்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எல்லா வீடியோயும் கம்ப்ளீட் பண்ணேன்னு எல்லோரும் சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ ஒரு லாகினில் நான் போய் செக் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோடது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா பேட்ச் வராது. பட் நமக்கு பேட்சை எடுக்காமல் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? எப்படி ஆரக்கிள் நான் முதல்வன்லேருந்து எப்படி பேட்சை எடுக்கிறதுன்றது சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை எடுத்துட்டிங்கன்னா ஃபைன், அதை வச்சுருங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அப்புறம் எஜுவேட் போகணும். எஜுவேட் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நான் முதல்வனோட பிளாட்ஃபார்மில் போயிட்டு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக டேக்கிள் டு தி எஜுவேட் பிளாட்ஃபார்ம். இது எப்படி போகணுங்கிறத கிளியராக லாஸ்ட் டியூஸ்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எல்லோரும் பண்ணிட்டீங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு 2 கோர்ஸ் இப்போதைக்கு ப்ராக்ரஸில் இருக்குது. ஆக்சுவலாக 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதோட கம்ப்ளீட் ஆகுது. நான் எம் திங்கிங் ஆஃப் தட். ஓகே, கோர்ஸ் இன் ப்ராக்ரஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து யூஸ் கேஸ் 1 இன்வென்டரி ஆப்ஷன் இருக்குது.
இப்போ பார்த்தீங்களா யூஸ் கேஸ் 1 இன்வென்டரி ஆப்ஷன் ஒரு கோர்ஸு, செகண்ட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் கேஸ் 2 சப்ளையர் பெர்ஃபார்மன்ஸ்னு 2 கோர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இன்வென்ட்ரி ஆப்ஷன்னு அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அதோட இன்வென்ட்ரி ஆப்ஷன்னா என்னென்னா அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சினோரியோ இருக்குது, அதுக்கேற்ற மாரி ஒரு A4 ஷீட்டில் எழுதி 2 பேஜஸில் எழுதி அதை வந்து சப்மிட் கொடுக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துட்டோம்னா கேஸ் 1 இஸ் ஓவர். நவ் யூ மூவ் ஆன் டு தி கேஸ் 2. கேஸ் 2லையும் பார்த்தீங்கன்னா சப்ளையர் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் சொல்லி டாபிக் இருக்குது. அந்த டாபிக் உண்டான சினோரியோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சினோரியோக்கு உண்டான ரிப்போர்ட்டை எப்படி எழுதணுமோ அதை எப்படி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இதை வந்துட்டு சப்மிஷனில் போயிட்டு சப்மிஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? சப்மிஷன் ஃபார் கிரேடிங் சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இது மை கோர்ஸில் யூஸ் கேஸில் 2. ஓகேவா? இது அசைன்மெண்ட் மாரி ஒன்று சப்மிட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுது கேஸ் 2க்கு. கேஸ் 2லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Q1 கொடுத்துருக்குறாங்க. யூ ஹாவ் டு டேக் திஸ் Qs. சாரி, இங்கே Q1 இருக்குது, Q2. இந்த ரெண்டுமே நம்ம ஆப்ஷன் எடுக்கணும். Q1 எடுக்கணும், Q2 எடுக்கணும். Q1 கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஐ டோன்ட் திங்க் எவ்வளோ கொஷின்ஸ்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமும் இந்த பார்ட்லேயும் ஒரு பேட்ச் ஜென்ரேட் ஆகும். Q1க்கும் ஒரு பேட்ச் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி அதுக்கப்புறம் Q2லும் போய் நம்ம ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பேட்ச் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த பேட்சையும் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும். இது அத்தனை ஒர்க்கையும் பிஃபோர் டியூஸ்டேக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே செஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறது எங்களுக்கு வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எப்போன்னு கேட்டிங்கன்னா டியூஸ்டே செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிட சொல்லி வந்திருக்குது. ஸோ வி ஹாவ் சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 2 நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் தான், உட்காந்திங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ வில் மேக் மெசேஜ் டு மை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.